ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ப்ளவுஸுடைய முன்பக்கம் அலோவ் ப்ளவுஸ் வச்சு எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான முறையில் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ரெண்டாக துணி மடிச்சிட்டேன். முதல்ல ஷோல்ட்ரு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் ஜாயிண்ட் பண்ணுவோம் இல்லையா, அதனால ஒரு கோடு போட்டுடுறேன். இப்போ ப்ளவுஸுடைய முழு உயரம் எவ்வளோன்னு சொல்லி அலோவ் ப்ளவுஸ் வச்சு நான் மார்க் பண்ணுறேன். ப்ளவுஸ் எடுத்து பேக் சைடு இருக்கு இல்லையா, ஷோல்டர்லேருந்து ஃபுல் உயரம் எவ்வளோன்னு பார்க்கணும். ப்ளவுஸோடைய உயரம் 15 இருக்குது. நான் அதை அப்படியே கரெக்டாக இதில் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணும்போது ஷோல்டருக்காக நம்ம பிடிக்கிறதுக்காக மார்க் பண்ணிருக்குது, அதை விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணணும். அதுக்கு நேராக ஒரு அப்படியே கோடு போட்டுக்கலாம். இப்போ அலோவ் ப்ளவுஸ் எடுத்து நம்ம சைடு ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே ரெண்டாக மடித்து இப்போ நம்ம முழு உயரம் மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கே கரெக்டாக இந்த ப்ளவுஸை வச்சு ஃபஸ்ட்டு பட்டி வருதுங்களா ஜாயிண்ட்டு, அந்த பட்டி ஆண்டை கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த அக்குலாண்டையும் ஃபஸ்ட்டு பட்டி ஆண்டை அது நேராக கரெக்டாக அக்குலாண்டி ஒரு மார்க்கு, பட்டி ஆண்டை ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அக்குலாண்டை மார்க் பண்ணிக்கலாம். இது நம்ம ப்ளவுஸ் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதை அதில் ரெண்டாக மடித்து கரெக்டாக அளந்தோம் இல்லையா, அங்கே வச்சு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மார்பு சுற்றளவு எவ்வளோன்னு பார்க்கலாம். கொக்கி பட்டிலேருந்து சைடு ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, அங்கே கரெக்டாக வச்சு எவ்வளோ வருதோ அதை நம்ம ப்ளவுஸில் மார்க் பண்ணிக்கலாம். இது கொக்கி ஜாயின் பண்ணுற மாரி இருக்கும் இல்லையா, அங்கே எக்ஸ்ட்ரா துணி வேணும், அதை விட்டுட்டு நான் மார்க் பண்ணுறேன். அப்புறம் ப்ளவுஸை திருப்பிட்டு முன்கழுத்து இறக்கமும் அகலமும் எவ்வளோன்னு மார்க் பண்ணலாம். முன்கழுத்து இறக்கம் கரெக்டாக ஷோல்டரில் வச்சு டேப் வச்சு நேராக ஒரு கோடு போட்டுக்குங்க. அதேமாரி கொக்கியிலேருந்து இங்கே கரெக்டாக வச்சு பார்த்திங்கன்னா நமக்கு ப்ளவுஸுடைய இறக்கமும் முன்கழுத்து இறக்கமும் அகலம் எவ்வளோன்னு தெரியும். இப்போ இந்த ப்ளவுஸு கழுத்து அகலம் 2 இன்ச்சு, இறக்கம் முன்கழுத்து இறக்கம் 6 இன்ச்சு. இதுமாரி பார்க்குறதுனால நம்ம ஈஸியாக இருக்கும் ப்ளவுஸ் கட் பண்ணும்போது. இப்படி மார்க் பண்ணிங்கன்னா ப்ளவுஸ் நீங்கள் அலோவ் ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இதை 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். முன்கழுத்து இறக்கம் 6 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அலோவ் ப்ளவுஸ் வச்சு இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துல ஷோல்டர் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, அதை நம்ம பிடிக்கிறதுக்காக அளவு விட்டுட்டு இப்போ கரெக்டாக மார்க் பண்ண இடத்துல வச்சு அந்த கழுத்து ஷேப் என்ன இருக்கோ அதுக்கு நேராக அப்படியே அந்த அளவில் வச்சு அந்த கழுத்து ஷேப் அப்படியே வரைஞ்சிக்கோங்க. வரையும்போது அந்த கொக்கி பட்டிக்காக நம்ம கொக்கி ஜாயின் பண்ணுறதுக்காக விட்டுருக்கோம் இல்லையா, அதை விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணுறோம்.
இப்போது டாட் நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். முன்னாடி டாட் வரும் இல்லையா? அந்த ப்ளவுஸ் கொஞ்சம் தள்ளி அப்படியே அதுக்கு நேரா ஃபஸ்ட்டு ஒரு டாட் பிடிப்போம் இல்லையா? அதையும் கீழே பட்டி அண்ட ஒரு டாட் பிடிப்போம் இல்லையா? அது வந்து கரெக்டாக அந்த ப்ளவுஸில் இருக்கிற அப்படியே அளவு வச்சு அதுக்கு நேரா கரெக்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ ஷோல்ட்ரு மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து மார்க் பண்ணதை விட்டுட்டு நம்ம ஷோல்ட்ரு கரெக்டாக அதில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் மார்க் பண்ணுறது எல்லாம் வந்து ஷோல்ட்ரு பிடிக்கிறதுக்காக விட்டோம்ல, அதை விட்டுட்டு கரெக்டாக ஒரு கோடு போட்டிருக்கு இல்லையா? அங்கேருந்து தான் நான் மார்க் பண்ணுறேன். இப்போ முன்னாடி உயரம் இப்போ கரெக்டாக ஷோல்டர் இருக்கு இல்லையா? அந்த நடு பகுதி கரெக்டாக பிடிச்சிட்டு கீழே வந்து நம்ம டாட் 2வது டாட் பிடிப்போம் இல்லையா? அங்கே வந்து ஷோல்டராண்ட கரெக்டாக வச்சு முன்னாடி வந்து எவ்வளோ அளவுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். கரெக்டாக இதில் வச்சு நம்ம எவ்வளோ அளவுன்னு பார்த்துக்கலாம். அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க் பண்ணது வந்து நான் கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ 2 ப்ளவுஸ் வந்து எடுத்து ஷோல்டர் ரெண்டும் ஜாயின் பண்ண மாதிரி வச்சு நான் இந்த காமிக்கிற மாதிரியே பண்ணி சுருக்கம் எதுவும் இல்லாத மாதிரி கரெக்டாக வச்சு ஷோல்ட்ரு மார்க் பண்ணோம் இல்லையா? அங்கே கரெக்டாக அந்த கழுத்து ஷேப் எல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி அப்படியே அந்த அளவு ப்ளவுஸை 2ஆ பண்ணிக்கலாம். இந்த விரலை வச்சு இப்போ 3வது டாட் பிடிக்கிறோம் இல்லையா? அங்கே கரெக்டாக அந்த விரல் வச்சு நம்ம துணியை திருப்பி அங்கே கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மார்க் பண்ணதில் அப்படியே நேராக ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ அதை நான் மார்க் பண்ணது கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு இதுமாரி ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணலாம். இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து இப்போ நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா? அந்த சுருக்கம் எதுவும் வராத கரெக்டாக ஃபிட்டிங்காக நம்மளுக்கு வேணும், எனக்கு சரியாக அளக்க வரல அப்படின்னா இந்தமாரி கூட நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ கழுத்து மார்க் பண்ணோம் இல்லையா? அங்கே கழுத்தில் கரெக்டாக அந்த ஷோல்ட்ரு அந்த கை ஜாயின் பண்ண இடத்துல கரெக்டாக அந்த டேப் வச்சு எவ்வளோ வருதுன்னு அந்த ஷேப்புக்கு நேராக கரெக்டாக நம்ம வச்சு அளந்து அதில் கரெக்டாக அதே அளவு இருக்கான்னு சொல்லி மார்க் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளுக்கு கொஞ்சம் மிஸ்டேக்காக இருந்தால் திருப்பி நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். இது நம்ம வந்து தப்பாக மார்க் பண்ணிட்டோம்னா நம்ம ப்ளவுஸ் போடும்போது அது சுருக்கம் வரும். கரெக்டாக மார்க் பண்ணால் அந்த ப்ராப்ளம் இருக்காது. அதேமாரி வந்து 3வது டாட் பிடிக்கிறோம் இல்லையா? அதுக்கும் அதே அந்த கரெக்டாக கழுத்தில் வச்சு 3வது டாட் பிடிப்பேன் ஆர்ம்ஹோலில் அங்கேயும் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து நான் இப்போ தான் தைக்கிறேன், கற்றுக்கிறேன், எனக்கு தெரியல அப்படின்றவங்களுக்கு இதுமாரி ட்ரை பண்ணலாம். இப்போ 3 டாட் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொக்கி பட்டியிலேருந்து ஒரு டாட் மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டாட்டு. இப்போ நான் டாட் மார்க் பண்ணும்போது கொக்கி பட்டி தைக்கிறோம் இல்லையா? அதை விட்டுட்டு நான் மார்க் பண்ணுறேன். ரெண்டாவது டாட்டும் அப்படியே அந்த கொக்கி பட்டியிலேருந்து 2வது டாட்க்கு மார்க் பண்ணிக்கலாம். இது பிடிக்கிறதுக்காக 2 இன்ச் அளவு எப்போ நார்மலாக நம்ம அளக்கிறோம் இல்லையா? அந்த 2 இன்ச் போட்டுக்கலாம். இப்போ அதனுடைய 2வது டாட்டுடைய உயரம் எவ்வளோன்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணிக்கலாம்.
3வது டாட் கரெக்டாக அந்த நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கே கரெக்டாக கையை வச்சு 3வது டாட் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 3 டாட் நம்ம மார்க் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் எல்லாம் மார்க் பண்ணி முடித்த பிறகு நான் கரெக்டான அளவில் வெட்டலை, நான் கொஞ்சம் தள்ளி வெட்டுறேன். ஏன்னா இப்போ நம்ம வந்து துணி ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதனால நான் எக்ஸ்ட்ரா வெட்டுறேன். இப்போ நான் மார்க் பண்ணது கரெக்டான அளவு, வெட்டுறது வந்து அளந்த அளவு விட்டுட்டு நான் கொஞ்சம் தள்ளி வெட்டுறேன். இது ஹெம்மிங் ப்ளவுஸ்னால நான் இது கொஞ்சம் தள்ளியே வெட்டுறேன் கழுத்து டிசைனுக்கும். பைப்பிங் இருந்தால் நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கு நேராகவே நான் வெட்டிடுவேன். ஹெம்மிங்னால கொஞ்சம் உள்ளே தள்ளி நான் வெட்டுறேன். இதுக்கும் நான் அதேமாரி தான் வெட்டுறேன். அளவு ப்ளவுஸ் வச்சு இப்படி மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.